ஓகே. சார் ஆரம்பிப்போமா? எஸ். ஓகேண்ணா. ஓகேவா? ஸோ உங்களை ஓகேண்ணா. பற்றி சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அண்ணா என் பேர் வித்யாசாகர்ண்ணா. நான் வந்து லாஸ்ட் இயர் 23 வந்து நீட் இது 12th முடிச்சிருக்கேண்ணா. ம். 12th எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நீட்டுக்காக 1 இயர் ட்ராப் பண்ணி நீட் எக்ஸாம் எழுதிருக்கேண்ணா. ஓகே. நீட் எக்ஸாம்ல 325 தான் வந்திருக்கு. மார்க் கொஞ்சம் பத்தலண்ணா. ஓகே. ஸோ அடுத்து வந்து பிடிஎஸ் ஆர் பிஎஸ்எம்எஸ் ட்ரை பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் இயர் திரும்ப நீட் ட்ரை பண்ற மாதிரி ஐடியா இருக்காண்ணா. அண்ட் என் ஓகே. ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ஒரு அப்பா, அம்மா, அப்புறம் தம்பி இருக்கான், தாத்தா பாட்டி இருக்காங்கண்ணா. இப்போ எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு 11 இயர்க்கு முன்னாடி ஸ்ட்ரோக் வந்துருச்சுண்ணா. ஸோ ஓகே. அவரால் எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது, அவங்களால மணி ஏர்ன் பண்ண முடியாது. அதனால தான் நான் அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணி வந்திருக்கேன். எங்க அம்மாவுக்கும் இப்போ உடம்பு சரியில்லை. இப்போ தாத்தாவோட சேலரி வச்சு தான் குடும்பம் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. தாத்தா என்ன பண்றாங்க? தாத்தா வந்து அஸ்ட்ராலஜர்ண்ணா. ஓகே. எந்த ஊர் நீங்க? நாங்க அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆண்டிமடம்ண்ணா. ஓகே. ஸோ தம்பி என்ன பண்றாரு? தம்பி 7th படிக்கிறானா. ஓகே. ஓகே. இப்போ நீங்க இருக்கிறது சொந்த வீடா இல்லைன்னா வாடகை வீடா இல்லைன்னா தாத்தாவோட? வாடகை வீடு தானே. இல்ல வாடகை வீடு தானே. ஓகே. இப்போ அப்பா வீட்டில் தான் இருக்காரா? வேலைக்கு போறது இல்லை? வீட்டுல தாங்க. ஹெவி வேணும், வெயிட் எல்லாம் தூக்க முடியாதுண்ணா அப்பாவால. ஓகே. சும்மா இபி பில் மட்டும் வாங்கிட்டு போய் சொல்லுங்க. இபி பில் மட்டும் வாங்கிட்டு போய் கட்டுவாங்க அக்கா. ஓகே. ஸோ நீங்க நீட்டை சூஸ் பண்ணணும்னு வந்தீங்க? ஏன்னா ஒரு 11 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சேன்னா, அப்ப வந்து அப்பா வந்து அட்மிட் பண்ண போனாங்க. தீபாவளி சமயத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்தது. அட்மிட் பண்ணப்ப அந்த டாக்டர் வந்து அட்மிட்டே பண்ணல. அப்பா வந்து இன்சல்ட் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க, அமௌண்ட் கட்டினா தான் விடுவோன்னு சொல்லி பேசினாங்க அப்பாட்ட. உடனே பக்கத்துல இருந்தவங்க தான் அவங்க ஹெல்ப் பண்ணி அமௌண்ட் கொடுத்து டக்குன்னு உள்ள அனுப்பிச்சாங்க. அதனால இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம டாக்டர் ஆகி அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்ததுண்ணா. நல்ல ஒரு விஷயம் தான், பரவாயில்ல. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கான ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இது இருக்கும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்க இதுக்கு முன்னாடி எதனா உங்களோட லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனது இல்லை அவமானப்பட்ட சுச்சுவேஷன் ஷேர் பண்ண முடியும்? நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனேன்னா இந்த மாதிரி ஆச்சுன்னா எனக்கு அதுல இருந்து ரொம்ப மனசு இதுவா இருக்கு, அதனால நான் நல்லா படிச்சு ஒரு பொசிஷன் வரணும்னு நான் பாக்குறேன்னா அப்படின்றது. இதுவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா அதே மாதிரி நான் இன்னும் ஒரு கேம்ப் போயிருந்தேன்னா அந்த இடத்துல வந்து நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். ஓகே. பேசிக்கலி கொஞ்சம் இங்கிலீஷ்ல கொஞ்சம் வீக் தான் நான். ஓகே. நான் அந்த கேம்ப் போனப்ப எல்லாருமே கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசுனாங்க, எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த இடத்துல வந்து எனக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தேன்னா. ஓகே. அது ஒரு அதுல இருந்து கொஞ்சம் நம்ம இங்கிலீஷ் கத்துக்கணும், அதுல இருந்து நம்ம இன்னும் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்ததுன்னா. ஸோ அதுக்கான என்ன போட்டிருக்கீங்க கத்துக்கணும்ன்றதுக்கு போடுறீங்க? இப்போ வந்து நீட் எக்ஸாம் முடிச்சு நான் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கேன், யூடியூப் கிளாஸஸ் கத்துட்டு இருக்கேன். ஓகே. யூடியூப் கிளாஸஸ் இன் தி சென்ஸ் இங்கிலீஷ் கிளாஸஸ் சொல்றீங்களா இல்லனா? இங்கிலீஷ்க்கு தானா? இங்கிலீஷ் தான். ஓகே. எஸ். ஏன்னா நீட்டுக்கு வந்து நமக்கு இங்கிலீஷ் ரொம்பவே அதுக்கு அப்ப படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஏன்னா அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க இங்கிலீஷ்ல படிக்கிறதுக்கு. ஸோ அண்ட் அதை தாண்டி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது, அதனால தான் கத்துட்டு இருக்கேன். இப்போ எதனா காலேஜ் எதனா ட்ரை பண்ணி வச்சிருக்கீங்களா? எதனா ஒரு காலேஜ் இல்லனா? பேராமெடிக்கல் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னா, போட்டிருக்கேன், இன்னும் வரல. அண்ட் எம்பிபிஎஸ்க்கு வந்து இன்னும் ஓபன் பண்ணலண்ணா கவுன்சிலிங். ஓகே. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் எவ்வளோ வரும்னு எதனா ஐடியா இருக்கா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ செல்ஃப் ஃபைனான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 850 வரும்னு சொல்றாங்களா. 850? ஆமாண்ணா. புரியல. 850 8,50,000. எஸ். ஸோ இப்போ நம்ம உங்க வீட் சைட்ல இருந்து எதனா சப்போர்ட் பண்ண ரெடியா இருப்பாங்களா ஒரு அமௌண்ட்? ஓகேண்ணா. நான் வந்து நானா தான் எடுக்கணும், லோன் தாங்க போடணும், எஜுகேஷன் லோன். ஓகே. ஓகே. என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் நீங்க கட்டி அவனுக்கு கொஞ்சம் அமௌண்ட், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும்னு சொல்றாங்கண்ணா. ஆமா, அது நம்ம கரெக்ட் தான். அது
ஆமா. ஓகே. ஸோ உங்களோட ஃபியூச்சர் விஷன் என்ன? எப்படியாவது ஒரு நல்ல டாக்டர் ஆகணும்னா, அண்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி அங்க வந்து என்னால அமௌண்ட் கட்ட முடியல அது மாதிரி வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே. ரொம்ப முடியாம வந்து அவங்க வந்து அமௌண்ட் கட்ட முடியல அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேண்ணா. அது எப்படி அவ்வளவு போல்டா சொல்றீங்க? ஏன்னா அதுக்குள்ள இப்ப ஆயிரம்னு ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா இப்ப நீங்களே உங்க சப்போர்ட்ல நீங்களே சப்போர்ட் பண்ணி படிக்கிறீங்க கரெக்டா? ஸோ இப்போ அதே ஆமாண்ணா. மாதிரி வந்துட்டு நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, உங்களோட வேலை என்னவோ அதை தான் பார்க்கணும். ஸோ சோஷியல்லாம் நம்ம அங்க எதுவுமே பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ண முடியும் உங்களால? என்னோட சேலரியாவது வச்சு கண்டிப்பா காப்பாத்தோண்ணா. ஓகே. ம். ஏன்னா எங்க அப்பாவுக்கு வந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்கறேன். கரெக்ட். பட் டு பி ஃப்ராங்க் வந்து எமோஷனலா நம்ம பேசுறோம் அப்படின்னா கண்டிப்பா அஹ், பேசுவாங்க. ஆமா. பேசலாம். ஓகே. பட் ஆனா நான் என்ன ஓகே. சொல்றேன், இப்போ மெடிசன்ன்றது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இட்ஸ் பிக். ஆமா. கரெக்டா? ஸோ அதுக்கான எஸ்ண்ணா. எஃபெக்ட், அதுக்கான திங்ஸ் நீங்க எப்படி இன்வால்வ் ஆகுறீங்க, அது அது ரிலேட்டடா நீங்க எவ்வளவு ஆழமா இருக்கீங்க அதுல அப்படின்றது இருந்தாதான் நீங்க நினைச்ச வேவும் நினைச்ச விஷன் அண்ட் விஷனா அச்சீவ் பண்ண முடியும். கரெக்டா? ஓகே ஓகே ஓகேண்ணா. ஸோ நீங்க 12th எடுத்த குரூப் என்ன குரூப்? ஃபர்ஸ்ட் குரூப் தானா? பயோமேக்ஸ். பயோ. ஆமாண்ணா. ஆ. ஸோ அதுல என்னென்ன சப்ஜெக்ட் வரும்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்டு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்ண்ணா. ஓகே. பயாலஜில எவ்வளவு மார்க் எடுத்திருந்தீங்க? 78ண்ணா. அவுட் ஆஃப் 100. ஓகே. பிசிக்ஸ்ல எவ்வளவு? 76ண்ணா. ஓகே. மேக்ஸ்ல எவ்வளவு எடுத்தீங்க? மேக்ஸ் 78 தான் எடுத்தேன். 78. ஓகே. ஸோ பயாலஜி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தானே எடுத்திருக்கீங்க. ஏன் கம்மியாச்சு மார்க்? ஆனா அந்த நேரத்துல நான் 12th படிக்கும்போது அப்பாவுக்கு ரீசெண்டா உடம்பு சரியில்லை. ஒரு ஓகே. 11 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஹை பிபியால ஆச்சு. 12th படிக்கும்போது ரொம்ப லோ பிபி ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் நான். ஓகே. நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னால என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் தம்பி தான் சின்ன பையன். அதனால தான் ம். கூடவே இருந்து பாத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்பாக்கு. ம். ஓகே. இப்ப நீங்க சொல்ற மாதிரி உங்களோட ஏரியா இல்லைன்னா உங்களோட பிளேஸ்ல எதனா பெரிய இஷ்யூ இருக்கும் கரெக்டா? ஸோ மேபி நீங்க சொல்ற ஆமா. மாதிரி ஹாஸ்பிட்டல் இஷ்யூஸ் அந்த மாதிரி. ஸோ அதை சால்வ் பண்றதுக்கு இல்ல எதனா ஒரு சொல்யூஷன் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சொல்யூஷன். ம். இப்போ வந்து எங்க ஊர்ல வந்து நாங்க ஒரு கிராமம் மாதிரி சொல்லலாம், சிட்டியும் சொல்ல முடியாது. நான் ஒரு நார்மல் ஏரியா தான் எங்க ஊரு. இப்போ எங்க ஓகே. ஊருக்கு வந்து ஒரு உதாரணமா நாய் கடிச்சிச்சுன்னா அது மருந்துக்கு வந்து எங்க ஊர்ல கிடையாதுண்ணா. ம். 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 அந்த நாய் கடிக்குது ஒருத்தவங்க வந்து எங்க ஊர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேட்டிருக்காங்க. அந்த மருந்து இங்க இல்ல. ஒரு ஓகே. கொஞ்சம் நீங்க போய் ஜெயங்கொண்டம்னு பக்கத்துல இன்னொரு ஊர்னா அது ஒரு ம். சிட்டி. அங்க போய் ம். காமிச்சுக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த ம். மருந்து ஒருவேளை நம்மளே கொண்டு வந்து இங்க வச்சிருந்தா அந்த ம். ஒரு உயிரை காப்பாத்திருக்க முடியும்னா. இவங்க வந்து ம். அந்த பிளேஸ்க்கு போங்கன்னு சொன்னதுனால அவரோட உயிரே அந்த இடத்துல போயிடுச்சுண்ணா. அந்த ஓகே. மருந்து ஏன் இங்க வைக்க கூடாது? ஸோ அது யார் யார் மூலியமா அது சொன்னா அது நடக்கும்? அது வந்து நம்ம பீப்புளான நம்ம வந்து மேல இது பண்ணணும். ஓகே. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு லெட்டர் எடுத்து அந்த லெட்டருக்கு வந்து ஸ்டெப் எடுக்கணும். அதுவும் இவன் இளைஞர்கள்னு சொல்லுவாங்க, அவங்க தான் ஸ்டெப் ம். எடுக்கணும். ஓகே. ம். ஓகே. ஸோ உங்களோட வீட்ல யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லாருமே பிடிக்கும் தான், அதாவது தனிப்பட்டது இல்லை. பட் யாருன்னா ஒருத்தர் ஸ்பெஷலா நம்மளுக்கு தெரியும்ல, இவரு எனக்கு ஸ்பெஷல்னா இல்ல இவங்க எனக்கு ஸ்பெஷல் அம்மா. அப்படின்னு. ஆமா ஆமா. அம்மா. ஓகே. ஸோ அம்மா கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா என்ன? அம்மா என்ன இந்த எதுவுமே தோத்து போனா மோட்டிவ் பண்ணிட்டே இருப்பாங்கண்ணா. நிறைய காம்படிஷன் கலந்துருக்கேன், தோத்து போனா மோட்டிவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ம். எந்த மாதிரி காம்படிஷன்? இதுலலாம் என்ன அடுத்து ஜெயிச்சுக்கலாம். நான் சயின்ஸ் எக்ஸிபிஷன்
இப்போ வந்து இஸ்ரோக்கு இஸ்ரோக்கு வந்து எஸ்சி ரைட்டிங் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் வின் பண்ண முடியல, அதனால பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கிடைச்சதுண்ணா. சரி சரி, இது தமிழா இல்லை இங்கிலீஷ் சைடா? தமிழ் தானா. ஓகே ஓகே. ம். ஸோ அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட் சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல அந்த பெட்ரோல் அண்ட் வாட்டர் மேக் பண்ணி அதுலேருந்து நம்ம எல்பிஜி கேஸ் கொண்டு வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 2 காலேஜ் போனேன். 2 காலேஜ், ஒரு காலேஜில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செகண்ட், இன்னொரு காலேஜில் தேர்ட் ப்ரைஸ். நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு சைடு வந்துட்டு பிசிக்ஸோட சைடுக்கு சவுண்ட் வருது, கரெக்டா? ஸோ நீங்க சொல்ற அந்த இதெல்லாம், பட் நீங்க உங்களோட விஷன் சொன்னது வந்துட்டு டாக்டர் சொல்றீங்க. ஸோ ரெண்டுத்துல என்ன ஒரு ரிலேட்டிவ், லைக் எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படியா, இல்லைன்னா டாக்டர்ன்றது என்னோட விஷன். டாக்டர் தான் என்னோட இது. ஆனா இது வந்து சைட் பை சைட்ல ஸ்கூல்ல சொன்னாங்க, சரி சும்மா கலந்துக்கலான்ட்டு கலந்து வின் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி உங்ககிட்ட வேற யாருன்னா சொன்னாங்களா டாக்டர் நல்ல ஒரு இது அப்படின்ற மாதிரி, அதனால நீங்க அதை சூஸ் பண்ணீங்களா, இல்ல உங்களோட திங்கிங்ல அதை சூஸ் பண்ணதா? என்னோட திங்கிங் தானே. ஓகே ஓகே. உங்க ஸ்கூல்ல உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள பத்தி அவங்களோட நேம் சொல்லி அவங்கள பத்தி அவங்களோட ஒரு குட் அண்ட் பேட் அப்படின்றது எதனா சொல்ல முடியுமா? எங்க ஸ்கூல்ல தமிழ் ஐயானா, அவங்க நேம் வந்து பாஸ்கர். எனக்கு 11th 12th அவங்க தான் எடுத்தாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல சார் தான். ஏன்னா அவங்க வந்து பசங்களுக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவாரு. எவ்வளவு நேரத்துல எந்த நேரத்துல அமௌண்ட் கேட்டாலும் கொடுப்பாரு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கைடு எல்லாம் வாங்கி கொடுத்தாரு அவரு தான். அதனால அதுல இருந்து அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு, தம்பி தம்பின்னு சொல்லி. அதே மாதிரி அவர்கிட்ட பிடிக்காதுன்னு எதுவும் கிடையாதுண்ணா. ஆனா அவர்கிட்ட பிடிக்காதது, எவ்வளவுதான் பசங்க சேட்டை பண்ணாலும் கோவப்பட மாட்டாரு. சிரிச்சுட்டு சொல்லிட்டு போயிடுவாரு, கோவப்பட மாட்டாரு. அதான் அவர்கிட்ட பிடிக்காது எனக்கு. ஓகே, கோவப்பட்டாதானே பசங்க வந்து கண்ட்ரோல் ஆவாங்க. ஓகே, மேபி இப்படி கூட இருக்கலாம்ல, பசங்க அதுல கூட கண்ட்ரோல் ஆகலாம்ல. ஆக மாட்டாங்கண்ணா. ஆக மாட்டாங்க. அப்ப நீங்க தமிழ் மீடியம்னாலே அப்படி இல்லைண்ணா. நான் ஆனதுனாலதான் அவருக்கு பிடிச்ச தம்பின்னு கூட எப்பயுமே இன்வால்வ் ஆவாரு. ஓகே ஓகே. தமிழ் எவ்வளவு மார்க்? கிளாஸ் லீடர். தமிழ் 91ண்ணா. சூப்பர் சூப்பர், நைஸ். ஓகே. ஓகே. ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ அதுல வந்து உன்னோட கருத்து என்னன்னு சொல்லு. நீ என்ன அப்படின்றது சொல்லு. சரி, இப்போ நான் என்ன இருக்கேன் அப்படின்னா, நீதான் என் தம்பின்னு இருக்கோ, சரியா? ஸோ இதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கு, பேசிட்டு இருக்கோம். ஓகே ஓகேண்ணா. ஒரு செகண்ட் பீரியட்ல வந்து எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, சரியா? அந்த விஷயம் உனக்கு பிடிக்கல, சரியா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, உங்ககிட்ட ஒரு சின்னதா பொய் சொல்லிட்டு அந்த விஷயத்த நான் பண்றேன். புரியுதா? புரியுதுண்ணா. ஸோ அந்த விஷயம் நான் பண்றேன் அப்படின்னா, அது வந்து நீ தப்பா எடுத்துப்பியா, இல்ல பரவாயில்ல ஸோ அவனுக்கு பிடிச்சிருக்கு அதனால சின்னதா பொய் சொல்லிட்டு அந்த விஷயம் பண்றாங்க அப்படின்றது ரைட்டா எடுத்துப்பியா? அந்த இடத்துல அது அவங்களோட மைண்ட் தாட் தானா. எல்லாத்தையும் நம்மள்ட்ட சொல்லு, அண்ணன் தம்பி இருந்தாலும் எல்லாத்தையுமே நம்மள்ட்ட சொல்லிக்கணும் அவசியம் இல்லைண்ணா. கரெக்ட், பட் அதையும் நான் அவன்கிட்ட பொய் சொல்லிட்டு பண்ணணும், அதை நான் உண்மையா சொல்லிட்டு பண்ணலாம்ல. நீ என்ன பண்ணிட? பட் அண்ணா தம்பிக்கு தெரியக்கூடாதுன்னு அண்ணன் பண்றாங்கன்னா அதை நம்ம சொல்லக்கூடாது இல்லைண்ணா. கரெக்ட், பட் நான் ஏன் உங்ககிட்ட அந்த சின்ன பொய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணிட்டு அவன் என்ன நினைச்சான் என்ன அப்படின்றதுக்கு, லைக் நான் உண்மையை சொல்லிட்டு நான் உண்மையை சொல்லிட்டு நான் பண்றேன் எனக்கு பிடிச்சது அப்படின்லாம்ல. ஓகே. சோ நீங்க அந்த மாதிரி எதனா பண்ணிருக்கீங்களா? இல்ல வாழ்க்கையில பொய் சொல்லியிருக்கேன், ஆனா இந்த மாதிரி இது பண்ணதெல்லாம். சரி, அப்ப என்ன மாதிரி பொய் சொல்லியிருக்கீங்க? பொய்னா கிளாஸ்ல நோட்டு சப்மிட் பண்ணிட்டு ஹோம்வொர்க் எழுதலன்னு சொல்லி பண்ணிடுறது, அது மாதிரி சின்ன சின்ன பொய் தானா. சின்ன சின்ன பொய். ஓகே. வீட்டுல எதுவும் பொய் சொன்னது இல்லையா? நான் வீட்லயும் சும்மா இங்க வெளியே எங்கேயாவது போனேன்னா அவ்வளவா வெளியே சுத்த மாட்டேன். எங்கேயாவது போனேன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போவேண்ணா. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் கூட போக மாட்டோம், ரொம்ப அவ்வளவா சுத்தவும் மாட்டேன், வீட்டுல தான் இருப்பேண்ணா. வீட்டுல தான் இருப்பீங்களா? வீட்டுல என்ன செய்வீங்க? சும்மா தானே இருப்பேன், போர் அடிக்கிறதுனால டிவிஸ் அது மாதிரி ஏதாவது பார்ப்பேன், அவ்வளவுதானா. டிவில என்ன ஃபேவரட் பாப்பீங்க? காமெடிஸ் தானா. காமெடிஸா? குக் வித் கோமாளிலாம் பாப்பீங்களா? இல்லண்ணா. வேற? சரி போலினா.
திருப்பூலியா? ஓ, நைஸ் நைஸ். ஓகே. அண்ட் அப்புறம் கல்வி சேனல்ல ஏதாவது இந்த ஒண்ணா பண்ணலாம். கல்வி சேனல். ஓகே. எஸ்ண்ணா. ம். ஸோ உங்களோட ஏரியால இருக்கிற பீப்புளுக்கு நீங்களா என்ன சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? குவாரண்டைன்ல வந்து யாருக்கும் அந்த வைரஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த இது எங்க ஏரியா ஃபுல்லா இது பண்ணோம் நாங்க. ஒரே வேப்பல மஞ்சள் நிமிஷம். வச்சு ஃபுல்லா இல்ல, ஒரே ஸ்ப்ரெட் நிமிஷம். பண்ணோம். ஒரே நிமிஷம், ஓகே. ஒரே நிமிஷம். ராகுல், வேற யாரும் ஜாயின் பண்ணிருக்காங்க? அவங்க வாலண்டியரா? எஸ், நான் தாரணின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. தாரணி வாலண்டியர். ஓகே. ஓகே, ஃபைன். யா. சாரி வித்யாசாகர். கோ அஹெட். ஓகே ஓகேண்ணா. ம். அது மாதிரி இந்த குவாரண்டைன்ல நாங்க ஸ்ப்ரெட் பண்ணி யாருக்கும் அந்த வைரஸ் பரவக்கூடாதுன்னு நினைச்சோம். எங்க ஸ்ட்ரீட் பீப்புள் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க எல்லாமே சேர்ந்து பண்ணணும்ண்ணா. ஓகே. மறுபடி இன்னும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை இருக்குண்ணா. ஆனா அதுக்கு ஏத்த வயசு எனக்கு இல்ல. நான் ம். பண்ணாலும் ஏதாவது எனக்கு அதுக்கான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். அண்ட் ஹெல்ப் பண்றதுக்கான மணி என்கிட்ட இல்லைண்ணா. ஹெல்ப் பண்றதுக்கு மணி தான் வேணுமா முக்கியமா? இல்லையே, மணி இல்லாமலே இல்ல நம்ம நிறைய அண்ட் பண்ணலாம். பண்ணலாம்ண்ணா. பட் இது எப்படி போனாலுமே ஃபர்ஸ்ட் மணி தானே தேவை. எதனா ஒரு சின்னதா ஒண்ணு சொல்லுங்க, மணி தேவைன்றதுக்கு. ஃபுட்டுனாலும் மணி தானே தேவை ஃபர்ஸ்ட். ஃபுட் ஹெல்ப் பண்ணலாம் சொல்லி. பட் ஆனா மணி தானே ஃபர்ஸ்ட். ஓகே. ஃபுட்டுனா எப்படி நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அப்பத்துல இருந்தே அனாத ஆசிரமம் ஒண்ணு இருக்குண்ணா. அவங்களுக்கு ஓகே. ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆனா அவங்களுக்கு இது வரைக்கும் பண்ணது இல்லைண்ணா. ஏன் நீங்க அது அவங்களுக்கு ஏன் வந்து ஃபுட்டா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க அவங்க கூட ஒரு நாள் போயிட்டு அவங்களோட வேலைகள் என்னவோ, அவங்களுக்கான ஒரு திங்ஸ் என்னவோ, அவங்க கூட இருந்து எதனா ஹெல்ப் பண்ணிட்டு வரலாமே. அதுவும் ஒரு ஓகே. நல்ல விஷயம் தானே. ஆ எஸ்ண்ணா எஸ்ண்ணா. கரெக்டா? ஸோ அதுக்கு மணின்றது பட் ஒண்ணு தேவையில்லை. ஆமாண்ணா, இருந்தாலும் ஒரு அவங்களே அங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும்னு அந்த அளவு தாட் இல்லைண்ணா. அனாத ஏன் ஆசிரமத்துல அப்படி அவங்க சும்மா நினைக்கிறீங்க? ஜாலியா விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க. அதனால அந்த அளவு யோசிக்கலண்ணா. அவங்களுக்கு இதே ஃபுட்டோ அப்படி கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வாழ்த்துவாங்க. அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும்ண்ணா. ஸோ ஏன் நீங்க இப்படி ஒரு வே பண்ணக்கூடாது? நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட கேங்கா எஸ்ண்ணா. சேர்ந்துட்டு ஆமா. லைக் உங்க தெரிஞ்ச பீப்புள் கிட்ட நீங்க ரெக்வஸ்ட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு நாங்க இது பண்ண போறோம், உங்களால முடிஞ்சதை கொடுங்க அப்படின்ற மாதிரி உங்க ஏரியாலயே நீங்க கலெக்ட் பண்ணி அதை நீங்க ஃபுட்டா மேக் பண்ணி கொடுக்கலாம்ல. அதுவும் செய்யலாமே. நிறைய வேஸ் இருக்குல்ல திங்க் பண்றதுக்கு. ஆமாண்ணா 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 கண்டிப்பாண்ணா. ஓகே. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? மேக்ஸ்ண்ணா. மேக்ஸா? ஆமாண்ணா. மேக்ஸ்ல நான் கொஞ்சம் வீக்கு. ஸோ இல்ல எவ்வளவு மார்க் 6 to மேக்ஸ்ல? 8 78 தானே எடுத்திருந்தேன். ஆனா பட் சின்ன பிள்ளையில 6th இருந்து எனக்கு மேக்ஸ் பிடிக்கும். ஏன்னா அங்க இருந்து ம். மேக்ஸ் டீச்சர் பக்கம் நடத்துவாங்க. ஸோ அதனால மேக்ஸ் பிடிக்கும். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு உங்களோட இதுவே. ஏன்னா ஸ்டார்டிங் நீங்க டாக்டர் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பிசிக்ஸ்ல வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து இப்ப மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும் போது ஐ ரியலி கெட் கன்ஃபியூஸ் தட் ஓகே, நீங்க உண்மையிலேயே விஷயம்ன்றது கரெக்டா டாக்டர் தான் செட் பண்ணிருக்கீங்களா, இல்ல டாக்டர் தானே சயின்டிஸ்ட், கண்டிப்பா. இல்ல மேத்தமெட்டிக்ஸ் அதான் செட் பண்ணி வச்சிருக்கீங்களா, மூணுல எதனா ஒண்ணு சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு? இல்லண்ணா இல்லண்ணா. ஓகே. ஓகே. ஸோ மேக்ஸ்ல மேபி எதனா ஒரு விஷயங்கள் எதனா ஷேர் பண்ணும் அப்படின்னா, லைக் ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுல நான் இன்வால்வ் ஆனேன், ஸோ மேக்ஸ் ரிலேட்டடா அப்படின்ற மாதிரி எதனா? மேக்ஸ் ரிலேட்டட்னா அதுவும் ஒரு எக்ஸிபிஷனுக்கு தானே போயிருந்தேன். ஓகே. மேக்ஸ் சம்பந்தமான ஒரு சம்மு தான் அது. ஏஜ் கால்குலேட்டர் சம்மு. அதை கொண்டு போய் எக்ஸிபிஷன்ல வச்சு பண்ணியிருந்தேன். அது எங்க ஓகே. மேக்ஸ் சார் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கண்ணா. பட் ஆனா என்ன அது ஏஜ் ப்ரைஸ் வின் பண்ண கால்குலேட்டர்? முடியல. இப்போ வந்து நம்ம டேட் ஆஃப் இயர் வச்சு அதுல இருந்து ஏஜ் கால்குலேட் பண்ணணும்னா அது இப்போ யூஸ்வலா எல்லா இடத்துலயும் அது ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாமே. அது அது சின்ன பிள்ளையில போயிருந்தேண்ணா. புரியல, சின்ன பிள்ளைனா புரியல. ஒரு செகண்ட் தேர்ட் இருக்கும்போதுண்ணா. நான் கேட்கறது இப்ப நீங்க 12th நான் கேட்கறேன். ஸோ 12th உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 12th அந்த ரிலேட்டட்ல. அந்த அளவுல இதுல போகலாம் மேக்ஸ் சம்பந்தமா. ஓகே. இங்க முதல்ல இன்ஃபார்மே பண்ண மாட்டாங்கண்ணா. எங்க ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்னால எல்லாமே அராத் பண்ணிட்டே இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க எனக்கு. ஓகே. ம். ம். ஓகே.
இப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்ப நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கோம் அப்படின்னா, ஸோ எங்க சைடுல இருந்துட்டு நாங்க உங்ககிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை எதிர்பார்ப்போம். கரெக்டா? ஓகேண்ணா ஓகேண்ணா. சப்போர்ட் பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா ஆ நாங்க பண்ற சப்போர்ட் வந்து கரெக்டான பீப்புளுக்கு போதா இல்லையான்றது நாங்களும் பார்ப்போம். கரெக்டா? ஆமாண்ணா ஓகே. வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ உனக்கு காலேஜ் சேர்ந்து நீ காலேஜ்ல ஒரு ஒரு படிச்சிட்டு இருக்க அப்படின்னும் போது, எங்க சைடுல இருந்து ம் ஒரு சில டாஸ்க் கொடுக்குறோம். ஒரு சில விஷயங்கள் எங்க சைடுல இருந்து அலோகேட் பண்றோம் அப்படின்னா, இப்போ உன் காலேஜ்ல வந்து ஆஹ், கொஞ்சம் திங்ஸ் ஆர் மூவிங் ஆன். ஓகே. ஸோ எங்க சைடுல இருந்து ஒரு திங்ஸ் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா, எப்படி மேட்ச் பண்ணுவேன், எப்படி மேனேஜ் பண்ணுவேன்? அதான் சொல்லியிருந்தேன் முன்னாடி லோன் தான் சொல்லியிருந்தேன். இங்க எல்லாருமே மஸ்ட் லோன் டைப் பண்ணி சொன்னாங்க. இந்த லோனும் உங்களோடதையும் இல்ல மேனேஜ் இல்ல பண்ணி நான் தான் கேக்குறது ஃபீஸ் பே. இட் இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் த மணி சைட். ஐ எம் சேயிங் அபவுட் த ஓகேண்ணா. ஒர்க் வைஸ். ஸோ இப்போ காலேஜ் நீ படிக்கிற அப்படின்னா, ஸோ ஓகே ஓகே அதுல ஓகே. வந்து உனக்கு நிறைய செமஸ்டர்ஸ் இருக்கும், எக்ஸாம் இருக்கும், ஒரு ஆமா ஆமா. செமிஸ்டர் இருக்கும். கரெக்டா? இப்போ எங்க சைட்ல இருந்து நாங்க எஸ்ண்ணா. டாஸ்க் கொடுக்குறோம். ஸோ நீ வந்துட்டு ஒரு செஷன் எடுக்கணும், இல்ல யாருக்குன்னா இந்த மாதிரி வந்து டீச் பண்ணணும், இல்ல எதனா ஒரு ட்ரைனிங் அப்படின்னும் போது நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா, so எப்படி ஓகே மேனேஜ் ஓகேண்ணா. பண்ற? காலேஜுக்கும் எங்களோட ஒர்க்குக்கும் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு நான் கேட்கறேன். அது பார்ட் டைம் மாதிரி நான் ஃப்ரீ டைம்லலாம் ஹெல்ப் பண்ணுவேண்ணா கண்டிப்பா. ம். நீங்க ஓகே. சொல்ற டாஸ்க்லாம் ஃப்ரீ டைம்ல ஃபுல்லாக முடிச்சிருவேண்ணா. ஓகே. இன்கேஸ் வந்து உங்களுக்கு கான்ஃபிளிக்ட் ஆகுது, ஸோ உங்களால முடிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் கேட்பேண்ணா, இல்லைனா எப்படியாவது முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேண்ணா. 1 டே 2 டே ரெக்வஸ்ட் கேட்பேன், இல்லை எப்படியாவது முடிச்சிருவேண்ணா. ம்ஹும். ஸோ அந்த மாதிரி எதனா நீங்க வீட்ல எதனா ஒண்ணு சொல்லி நீங்க கரெக்டா அதெல்லாம் முடிச்சிருக்கீங்களா? வீட்ல எதனா சொல்லி இதை போய் பண்ணு, அதை பண்ணு அப்படின்னும் போது, இல்ல ஆஹ், முடிச்சு முடிச்சிருக்கீங்க? ஸோ இப்போ நான் அப்பா முடிச்சிருவேண்ணா. அம்மா கிட்ட பேசினா தெரிஞ்சிருமா? பேசுங்கண்ணா. ஓகே ஓகே ஃபைன், நோ இஷ்யூ. ஸோ மார்னிங் என்ன சாப்பிட்டீங்க? தோசாண்ணா. எத்தனை? 1. ஒண்ணா? போதுமா? மீட்டிங்க்குனால வந்துட்டேண்ணா. மீட்டிங்காக வந்துட்டீங்களா? ஏன் மார்னிங் நீங்க எத்தனை மணிக்கு எழுந்தீங்க, எத்தனை மணிக்கு ரெடி ஆனீங்க? மீட்டிங்க்கு முன்னாடி டைம் இருக்கும்ல. ஸோ அப்போ அதெல்லாம் அந்த டைம்ல நிறைய 10 ஓ சாப்பிட்டுருக்கலாம். கிளாக் தானே. 10 ஓ கிளாக் தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். ஓகே. அம்மா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள நான் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன், மீட்டிங் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஐயோ. ஏன் சாப்பிட்டே வந்திருக்கலாம்ல, இல்லைன்னா ரெக்வஸ்ட் பண்ணிருக்கலாம்ல, எங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இல்லைண்ணா நீங்க வைக்க முடியுமான்னு. பரவாயில்லண்ணா. ஓகே ஓகே. நீங்க பிடெக் ஐடி நீங்க அப்ளிகேஷன் போடுறேன்னு சொல்லியிருக்கீங்க, பட் என்கிட்ட டாக்டர் சொன்னீங்களே, அது ஏன்? பிடெக் ஐடியாண்ணா. ஆமா. அது அப்போ வந்து ஒரு சார் கேட்டிருந்தாங்கண்ணா. எந்த சார்? எங்க சைட்ல இருந்து கால் கேட்டிருந்தேன். அப்போது அவர் நம்பர்லேருந்து கால் வந்திருந்ததுண்ணா. ஓகே அது அப்பதான் அவங்க தான் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து டாக்டருக்கு எங்களால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஸோ நான் டைப் பண்ணிக்கிறேன்ப்பா, இது வந்து பிடெக் ஐடின்னு டைப் பண்ணிக்கிறேன், அண்டு பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நாங்க டாக்டர் படிக்க வைக்க லெவலுக்கு எங்களால் சப்போர்ட் இல்லை, பட் எங்களால் வந்துட்டு ஒரு பிடெக்கோ இல்லை நார்மல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இல்லை ஃபார்மால எதனா அப்படின்னா உங்களுக்கு ஓகே இருப்பீங்களா? இல்லைன்னா இல்லை நான் டாக்டர் தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்வீங்களா? பேராமெடிக்கல்லாம் ஓகேண்ணா, இல்லை டாக்டர் லைனில் தான், அது கீழே வரக்கூடாதுண்ணா. டாக்டர் லைனில் எதாக இருந்தாலும் ஓகே. டாக்டர் லைன்ல எதா இருந்தாலும் ஓகே. ஆமாண்ணா. சரி, இப்போ நாங்க சப்போர்ட் பண்ண முடியல, டாக்டர் லைன்ல எதுலையுமே எங்களால சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் உங்க ப்ராசஸ் என்னவா இருக்கும்? வேற ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமான்னு தேடுவேண்ணா. அண்டு ஓகே நம்மளால ஏதாவது சப்போர்ட் பண்ணதுக்கு நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம்ண்ணா. ஓகே. அதாவது ஸோ பார்ட் டைம் ஜாப் லாஸ்ட் அது மாதிரி போய் லாஸ்ட் வரைக்கும் உங்களால முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த end of சரி, ஓப்பனா நீங்க பேசினாதான் எனக்கு தெரியும். ஸோ ஓகேண்ணா. நம்ம என்ன இருக்கோ அது ஓப்பனா பேசுறது பெட்டர், ஓகேவா? ஏன்னா நம்ம ஆமாண்ணா மைண்ட் ஒன்று ஆமாண்ணா மனசு ஒன்று சொல்லும். ஸோ அந்த ஆமாண்ணா. இதுல வந்துட்டு நீ என்ன கரெக்டா யோசிக்கிறன்றது எனக்கு தெரியணும். ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ ஃபைனல் உங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பார்ப்பேண்ணா. அப்படி கிடைக்கலனா அனதர் சாய்ஸ் எடுத்துடுவேண்ணா. ஓகே. செகண்ட் சாய்ஸ் அடுத்து வந்து பேராமெடிக்கல்ல ட்ரை பண்ணுவேன். அதுவும் கிடைக்கலனா அந்த இன்ஜினியரிங் தான். ஓகே. ம். ஓகே ஃபைன். உங்களோட
எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எதனா இருக்கா? லைக் ஸ்போர்ட்ஸ்ல நான் இன்ட்ரெஸ்ட்னா, இல்ல டிவி நிறைய பார்ப்பேன், மூவிஸ் நிறைய வாட்ச் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி எதனா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கா உங்களுக்கு? எஜுகேஷன் சம்மந்தமா தான். எது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இது இல்லை. டிராயிங் பண்ணுவேன். வயசு என்னன்னா என்ன சொல்றது? அதான் சயின்ஸ் எக்ஸிபிஷன் சொல்லியிருந்தேன்ண்ணா, அதில் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் நிறைய. அண்ட் ஸ்கூல் சின்ன சின்ன காம்படிஷனில் கலந்து வின் பண்ணியிருக்கேண்ணா. ரைட்டு, பேச்சு போட்டியில் கலந்துருக்கேண்ணா. ஓகே. அது மாதிரி நிறைய. ஸோ ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கீங்களா? ஆமாண்ணா, நிறைய வாங்கியிருக்கேன். நிறைய வாங்கியிருக்கீங்களா? ஆ. ஸோ உங்களுக்கு எதனா இன்ட்ரெஸ்ட் எதனா இருக்கா? ஆனால் எனக்கு நான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ லைக் ஆனால் எனக்கு தனியாக இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும் அந்த மாதிரி எதனா? அதான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பெட்ரோல்லையும் வாட்டரையும் மேக் பண்ணியிருந்தேன்னா, எல்பிஜி கேஸ் மேக் பண்ணியிருந்தேன். அதை வந்து ஒரு எக்ஸிபிஷன் கொண்டு போனப்ப அது ரிவர்ஸ்ல பண்ணலான்னு சொன்னாங்க ஒரு சார். அதாவது இங்க பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் ஒரு டின்ல வச்சு அதுல இருந்து நம்ம ஒரு ஃபியூல் எடுக்கலாம்னா, அந்த ஃபியூல் வந்து எரியும். ஆனா அது வந்து இன்னும் பியூரிஃபை பண்ணா நம்ம பெட்ரோலா யூஸ் பண்ணலாம்ண்ணா. அதுக்கு ஹெல்ப் வேணும்னு தேடிட்டு முன்னாடியே. ஸோ அது நீங்களா யோசிச்சதா, இல்ல வேற யாருன்னா ஆல்ரெடி பண்ணதை நீங்க அவங்க ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு டெவலப்மெண்ட் பண்ற மாதிரி? இல்லைண்ணா, ஒரு அந்த எல்பிஜி கேஸ் மேக் பண்ணி கொண்டு போனப்ப ஒரு சார் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ரிவர்ஸ்ல ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி. அது மாதிரி பண்ண அந்த ஃபியூல் எரிஞ்சுதுண்ணா. ஓகே. திரும்ப அதே காலேஜுக்கே கொண்டு போயிருந்தாரு. அப்பதான் வந்து சரிப்பா நாங்க எங்க மேனேஜ்மெண்ட்ல பேசி பாக்குறோம் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேற எதுவும் வரல. ஸோ நீங்க ஃபாலோ பண்ணீங்களா அதுக்கப்புறம்? இல்லைண்ணா, அதுக்கப்புறம் அடுத்து 11th 12th அது மாதிரி அப்படியே ஸ்கிப் ஆயிடுச்சுண்ணா. அது ஓகே. ஸோ இப்போ எதனா அந்த மாதிரி ரிலேட்டடா பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லைண்ணா, இப்ப எதுவும் பண்ணல. ஓகே. இப்போ ரீசெண்டா எதுவுமே அந்த மாதிரி ரிசர்ச் எதுவும் பண்ணல? இல்லைண்ணா. ஓகே. எனக்கு திருப்பி அதே தான், நீங்க அந்த பிசிக்ஸோட சைட் ஆஃப் இதுலாம் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, பட் டாக்டர்ல போகணுன்றீங்க. ஸோ அதனால ஓகே, எனக்கு கொஞ்சம் உங்களோட இது வந்து நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணலான்றது என்னோட ஒரு ரெக்வஸ்ட். பட் எனிவே ஃபைன். ஓகேண்ணா. ஒரே நிமிஷம். ஸோ உங்களுக்கு சோஷியல் ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? சோஷியல் ஒர்க் பண்ணணும் இருக்குண்ணா, அப்படின்னு கண்டிப்பா இருக்குண்ணா. என்ன மாதிரி இது வரைக்கும் பண்ணணும்னு யோசிச்சிருக்கீங்க? அது ஹெல்ப் தானா, அதாவது என்ன ஹெல்ப் இருந்தாலும் ஓகேண்ணா. ஏதாவது ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணணும் கண்டிப்பா. ஏதாவது ஒரு சோஷியல் ஒர்க்னா அது என்ன? அது ஏதாவது ஹெல்ப் அப்படின்னா என்ன? ஹெல்ப்னா கரெக்டா நம்ம பண்றது அவங்களுக்கு வேலிடா இருக்கணும், நம்மளுக்கு ஆமாண்ணா. சாட்டிஸ்ஃபையா இருக்கணும், கரெக்டா? ஸோ ஏதாவது அப்படின்னும் போது அது என்ன அப்படின்றது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணணும்ண்ணா. அப்படி. ஒரு ஓகே. கடைக்கு போயிட்டு வரதா இருந்தாலும் அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னா, அவங்க முடியாதவங்க கேட்கறாங்க கடைக்கு போயிட்டு வாப்பான்னு, அப்ப வாங்கிட்டு வந்து கொடுக்கறது அது ஒரு சோஷியல் ஒர்க் தானா. ஓகே. ஸோ வேற எதனா உங்க பிளேஸ்ல நீங்க எதனா பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி எதனா? சோஷியல் ஒர்க்காண்ணா? ஆமா. இந்த மாதிரி தான் நான் கடைக்கு போயிட்டு அந்த மாதிரி தான் நான் வந்து அந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்துருக்கேன். அண்டு வேற ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னா அது வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், பட் முடியல. ஓகே. ஸோ எதனா உங்க ஸ்கூல்ல எதனா அந்த என்சிசி அந்த ரிலேட்டட் இதுல எதனா இருந்திருக்கீங்களா? ஜேஆர்சியில் இருந்திருக்கேண்ணா, அண்டு என்எஸ்எஸ்ல இருந்திருக்கேண்ணா. ஓகே. ஜேஆர்சி, என்எஸ்எஸ் பார்ட் ஆஃப் த மெம்பர் அதுல, இல்ல ஜஸ்ட் ஒரு வாலண்டியர் மாதிரி? வாலண்டியர் மாதிரி தானே இருந்தாங்க. ஓகே. ஓகே ஃபைன். இப்போ எனக்கு என்னன்னா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஓகேண்ணா. மேபி வந்து நீ இப்ப படிச்சு டாக்டர் ஆயிட்டேன்னு வச்சுக்கோயேன். ஓகே. ஓகேண்ணா. உனக்கு வந்து ஒரு 2 பேஷண்ட் வராங்க, சரியா? ஒரு பேஷண்ட் வந்து அவங்க கிட்ட கேஷ் இல்லை. ஓகே. ஓகேண்ணா. இன்னொரு பேஷண்ட் கிட்ட கேஷ் இருக்கு, சரியா? ஓகேண்ணா. பட் சுச்சுவேஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீ பார்க்க வேண்டியது அந்த மணி இருக்கிற பேஷண்ட்டை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ பட் ஆனால் மணி இல்லாத பேஷண்ட்டுமே ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்காங்க, எமர்ஜென்சி.
ஸோ இப்போ நீ ஓகேண்ணா. என்ன என்ன அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவ? எனக்கு முதல்ல நான் டாக்டர் ஆனோடனே ஒரு ஃபவுண்டேஷன், அதாவது ஃபண்ட் மாதிரி கிரியேட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குண்ணா. ம் அதாவது ஹெல்ப் பண்றதுக்கு நல்ல ஒரு இப்போ பணக்காரங்கன்னா இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு கிரியேட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஃபண்டு வாங்கி ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணணும்னா, ம் ஃபர்ஸ்ட் நான் கேஷ் இருக்கவங்களத பார்த்தாலுமே ம் இவங்களுக்கும் பார்க்கறதுக்கு எப்படியாவது ஸ்டெப் எடுப்பேனா. அதாவது இவங்ககிட்ட இருக்க ஃபண்டை வாங்கி இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் ம் பண்ணுவேண்ணா. ம் அவங்களுக்கு இருக்க ஸ்ட்ரகிள் வந்து உங்க கேஷ் இருக்கவங்களுக்கு புரிய வச்சுட்டு அவங்கள ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கேஷ் இருக்கவங்கள பார்ப்பேண்ணா. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, மணி இருக்கிற பர்சனை ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்களா, மணி இல்லாத பர்சனை ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்களா? அப்படி மணி இல்லாத பர்சனை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்க ஒர்க்குக்கே வந்துட்டு ஒரு ஆபத்தா வருது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த சுச்சுவேஷனை நீங்க எப்படி சூஸ் பண்ணுவீங்கன்னு நான் கேட்குறேன். 2 பேரையும் தானே பார்க்கணும். 2 பேருமே உயிர் தானேண்ணா. ஆமா, அது மணி இருந்தா இல்லைன்னா என்ன, எதுயா இருந்தாலும் 2 பேரும் தானே பார்த்தாகணும். கரெக்ட். பட் யாருன்னா ஒரு ஒரு ஆப்ஷன் இப்பதான் நீங்க யாருன்னா ஒருத்தர் தான் நீங்க ஒரு டைம்ல பார்க்க முடியும். 2 பேருமே ஆஹா 2 டைம்ல பார்க்க முடியும். அதான் ஃபண்ட் கிரியேட் பண்ணி நான் நான் மட்டும் அங்கே டாக்டர் இருக்க முடியாது. அதனால நிறைய பேர் இருப்பாங்க. அதனால எப்படியாவது 2 பேருமே பண்ணலாம்ண்ணா. பட் அதனால உங்களோட உங்களோட ப்ரெஷர்ல மேனேஜ்மெண்ட் ப்ரெஷர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல 2 பேர் வந்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் அந்த மணி இருக்கிற பீப்புள பாரு. செகண்ட் நீ மணி இல்லாத பீப்புள பாருன்றாங்கன்னா, ஸோ நீ அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு நீங்க கேட்குறேன். ஓகேண்ணா. அந்த இடத்துல நான் ஓனா வச்சிருந்தேன்னா ஓகேண்ணா. என்னோட இதுல சாய்ஸ்ல வந்து எடுப்பேனா. ம் மேனேஜ்மெண்ட் ப்ரெஷர் பண்ணா அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவேனா, அண்ட் கேட்கலன்னா ம் திரும்பவும் ரெக்வஸ்ட் பண்ணுவேன். இல்லைன்னா நான் அவங்க இதுக்கு போவேன். ஓகே. ம் ஸோ எனக்கு நீ வேற எதனா சொல்லணும்னு இருக்கா உன் சைட்ல இருந்து? இல்லைண்ணா. இல்லையா? வேற எதுவும் இல்லையா? Okay. இல்ல நானா தான் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். நீ எதுவும் நீயா இல்லைன்னா எனக்கு இது ஒண்ணு அப்படி இல்லைண்ணா. சொல்லணும். அப்படிலாம் இல்லைண்ணா. எப்படியாவது நம்ம ஆம்பிஷன் அச்சீவ் பண்ணணும்ண்ணா. அதுக்கு உங்க ஹெல்ப் தேவை. ஏன் ஹெல்ப் இல்ல. இதோ இருக்காங்களே எல்லாரும் ஹெல்ப்பும். அவங்க ஹெல்ப் தான் தேவை. கண்டிப்பா வந்துட்டு உன்னோட ஆம்பிஷன் வந்துட்டு நீ நோக்கி போயிட்டு இருக்க. ஸோ கரெக்டான வேல போயிட்டு இருக்க. அதை நோக்கி ஓடு. ஓகேவா? ஓகேண்ணா. கொஞ்சம் போல்டா இரு எப்பவுமே. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஃப்ரீ டைம்ல வந்துட்டு உனக்கு இப்பவுமே ஃபர்ஸ்ட் நான் ம். இப்பயுமே ஒரு ஃபர்ஸ்ட் இயர் கிளியர் பண்ணி ஒரு ஸ்கோர் அச்சீவ் பண்ண முடியல என்னால. ஏன்னா ஆ, நான் ஒரு தமிழ் மீடியம்னால என்னால அச்சீவ் பண்ண முடியல. இப்பயும் ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி படிச்சேன். அந்த ஸ்ட்ரகிளையும் என்னால அச்சீவ் பண்ண முடியலன்னா, இப்பயுமே நீ ஒரு வருஷம் படிச்சுமே மார்க் வரல உனக்கு. நீலாம் இப்போ இன்ஜினியரிங் படின்னு நிறைய பேர் பேசுனாங்க. இந்த ம், ஸ்ட்ரகிளும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தான். அப்பயுமே என்னோட சாய்ஸ் மாறல. நானே என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து இன்ஜினியரிங் போக போறேன்னாங்க. அவங்களுக்கு வந்து மோட்டிவ் பண்ணி டாக்டர் லைன் தான் போகணும். ம், டாக்டர் எம்பிபிஎஸ் கிடைக்கலாம். அது கீழே எவ்வளவோ கோர்ஸ் இருக்கு. அதுலயாவது போய் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். ம். இல்ல நான் அதான் எனக்கு என்னன்னா அதே கேள்விதான் நானும் கேட்க வேண்டியது. இப்ப டாக்டரா நம்ம போறோம் அப்படின்னும் போது நிறையவே நம்மளுக்கான நம்ம நிறைய டெவலப் பண்ண வேண்டிய வழிகள் நிறையவே இருக்கு. ஓகேவா? ஒண்ணு ஆமாண்ணா. இங்கிலீஷ் கத்துக்கணும். அதை பத்தி நாலேஜ் வளர்த்துக்கணும். கண்டிப்பா. பிளஸ் வந்துட்டு இப்ப கரண்டா என்ன டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றாங்க. நீங்க என்ன சர்ஜன் ஆக போறீங்க? எம்பிபிஎஸ்ல நிறைய இருக்கு. ஓகே. ஸோ அதுல நீங்க ஆமாண்ணா. என்னெல்லாம் சூஸ் பண்ண போறீங்க, என்ன பார்ட் நீங்க எடுக்க போறீங்க, எல்லாமே இருக்கு. சரியா? ஸோ சிம்பிளி வந்து நம்ம ஓகே. வந்துட்டு நான் டாக்டர் ஆவேன் அப்படின்றதோட டாக்டர்ல ஆமா. நான் என்ன ஆக போறேன். ஓகே. ஸோ என்ன அந்த ஆமா. டாக்டர் நான் என்ன ஆக போறேனோ அதுக்கான ஒரு விஷனை நீயே கிரியேட் பண்ணணும். ஓகே இது ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எடுக்கணும். இப்ப நான் சொல்லுவேன் இப்ப பிடெக் அப்படின்னா பிடெக்ல நிறைய கோர்சஸ் இருக்கு. கரெக்டா? ஈசி ஆமாண்ணா. இருக்கு, கண்டிப்பா. ஐடி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ எனக்கு அதுல என்னன்னா ஈசி. ஓகே ஈசி ஏன் நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா அது எலக்ட்ரானிக்ஸ் பேஸும் வருதும் கம்ப்யூட்டர் பேஸ்டும் வரும். ஸோ ஐ கேன் கோ வித் த கோர் சைடும் போகலாம், இல்லை ஐடி சைடும் போகலாம். ஸோ அந்த வே ஆஃப் இது நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே. ஓகே. அந்த மாதிரி நான் என்ன சொல்லுவேன்னா உங்ககிட்ட ஓகேண்ணா. அதுக்கான விஷன் நீ வச்சிருக்க ம். நல்ல ஒரு விஷயம். பட் அந்த விஷனுக்காக நீ ஒரு உனக்குள்ள ஒரு விஷனை நீ கிரியேட் பண்ணணும். ஸோ நான் இந்த மாதிரிலாம் கோத்ரூ பண்ணணும், ஓகே. இவ்வளவுதான் ஓகே. பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா நாளைக்கு சிம்பிளா நம்ம போயிட்டு சீட் கேட்கறோம் இது பண்றோம் அப்படின்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க. கரெக்டா? ஸோ ஆமாண்ணா. கண்டிப்பாண்ணா. நீட்ன்றது இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங்ஸ், இட் இஸ் அ பிக் திங்ஸ். கரெக்டா? ஸோ ஓகே. அதனால எஸ்ண்ணா. அதுக்கான எஃபெக்ட் நீ எப்படி போடுற அப்படின்றது ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா நீ அதை போடு.
கண்டிப்பா நீ ட்ரை பண்ணது உனக்கு கிடைக்கும். நானும் விஷ் பண்றேன். எங்க டீம் சார்பா எல்லாமே விஷ் பண்றோம். ஓகேண்ணா. அது எதுவும் இல்ல. உனக்கு எதனா எங்ககிட்ட கேட்க வேண்டியது எதனா இருக்குன்னா நீ கேட்கலாம் தாராளமா. ஓகேண்ணா. எதனா இருக்கா உனக்கு எங்ககிட்ட கேட்க வேண்டியது? நத்திங்ண்ணா. அவ்வளவு நத்திங், வேற எதுவும் இல்லையா? கேட்டேன் நான் எனக்கு அப்படிங்களா? சரி, ஓகே. ஸோ நான் என்னோட என்ன பத்தி தேவைகள் introduce எல்லாம் கேட்டேன். பண்றேன். ஓகேவா? ஏன்னா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை சரி. சரி, நான் வந்து என் நேம் தனசேகர். ஓகேவா? ஸோ நான் இந்த ஓகேண்ணா. கோல்டாட்ல வந்துட்டு ஒரு 6 இயர்ஸாக நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இனிஷியலாக ஓகே நான் ஓகேண்ணா. வந்து வாலண்டியராக வந்தேன். ஸோ வாலண்டியராக சப்போர்ட் பண்ண ஓகே ஆரம்பிச்சேன். தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணி எனக்கு இன்னும் கொஞ்சம் இவங்களோட என்ன சொல்றது, என்னோட பாத் கொஞ்சம் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக பிளேஸ்மெண்ட் செல்லுன்னு ஒரு டீம்ல ஜாயின் பண்ண வச்சு, ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் செல்ல நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, யாரெல்லாம் படிச்சுட்டு வராங்களோ அவங்களுக்கான கரியர் பார்த்து என்ன கரியர் சூஸ் பண்ணலாம், ஸோ ஐடி போனால் ஐடியில் என்ன மாதிரி ஜாப் அவங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஓகே நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ப்ளஸ் எஜுகேஷன் வைஸும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ என்னோட கீழே ஒரு 2 டியூஷன் சென்டர் இருக்கு, பெரும்பாக்கம் சொல்லிட்டு. அதுக்கு என்ன சப்போர்ட்டோ அது எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன் த்ரூ ஓகே கோல்டாட் ஃபவுண்டேஷன். அண்ட் நான் இப்போ கரண்டா என்ன பண்றேன் அப்படின்னா, டெக் மஹிந்திரால ஒர்க் பண்றேன், ஐடில. சரியா? ஸோ என்னோட ஓகேண்ணா. நேம் வினய். ஓகே. ஸோ வேற எதுனா ஓகேண்ணா. பேசணும்னா தாராளமா நீ கேட்கலாம், இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் நீங்க இப்போ சொன்ன மாதிரியே நானும் இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்தது. அதை நான் மறந்துட்டேன். இப்போ வந்து அலுமினியா நான் வந்து ஸ்கூல்ல செலக்ட் பண்ணிருக்காங்கண்ணா. அதாவது அலுமினியா? நீங்க அலுமினி அதாவது முன்னாள் மாணவர்கள்னு சொல்லிட்டு இப்போ ஓகே, நான் நான் ஓகே. வந்து ஒரு சீனியர்னால என்னோட ஜூனியருக்கு வந்து என்ன படிக்கலாம்னு ஒரு கரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்கண்ணா. ஓ, ஓகே, ஃபைன், ஃபைன், சூப்பர், சூப்பர், நைஸ், நைஸ், நல்ல விஷயம் அது. ஓகே, ஃபைன். தொடர்ந்து பண்ணுங்க. கண்டிப்பா எங்க சைடுல நாங்க என்ன ஓகேண்ணா. சப்போர்ட் பண்ண முடியுன்றதை பாக்குறோம். ஓகேவா? ஓகேண்ணா. வேற எதுவும் இல்லைன்னா நீங்க லீவ் ஆயிக்கலாம். ஓகேண்ணா. ஓகே, கண்டிப்பா உங்களோட ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறேண்ணா. கண்டிப்பா, கண்டிப்பா நாங்களும் அதை விஷ் பண்றோம். கண்டிப்பா கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட இரு. ஓகேவா? ஸோ கண்டிப்பா எங்க சைடுல இருந்து நாங்க என்ன பண்ண முடியும்ன்றதை பார்ப்போம். சரியா? போய் ஓகேண்ணா. சாப்பிடு. ஓகேண்ணா. சரியா? இப்போ போய் நல்லா ஓகேண்ணா. சாப்பிடலாம். ஓகே. ஓகே, கண்டிப்பா. பாய். ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ டு ஆல்.